அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு, எண்ணெய் தேய்த்து குளிப்பதனால் வரக்கூடிய பலன்கள். அடுத்ததாக, நம்மளுடைய உடல் சூடு குறைஞ்சதுன்னா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதை தவிர வேறு ஏதாவது உபாயங்கள் இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மருத்துவ உண்மை அப்படின்றத இப்போ நவீன கால மருத்துவங்கள்லாம் கூட சமீபத்தில் ஏற்றுக்கிட்டு இருக்கு. அதனால் பிபி கண்ட்ரோல் ஆகுது, மனநோய் சரியாகுது, அதே மாதிரி இதய நோய் நல்ல ஒரு கண்டிஷனாக மேற்படி ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மருந்துகள்லேயே கண்ட்ரோலாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டே கூட ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன ₹1 மாத்திரையில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது அதிலே இருக்காங்கன்னா கட்டாயம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது இன்சுலின் போடுற லெவலுக்கு போயிடுது. அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், மற்ற எந்த வியாதியாக இருக்கட்டும், ஆரம்பித்து நம்ம அதிலே நிற்கிறோமா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாது. சரியாகுது இல்லைன்றதை விட அது கண்ட்ரோலில் வச்சுக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கும்போது நம்மளுடைய உடல் சூட்டை குறைக்கிறது. உடல் சூடுன்றது இந்த மெட்டபாலிக் ரேட். இந்த மெட்டபாலிக் டிசீஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் இந்த சுகர் கம்ப்ளைண்ட்டு, இரத்த கொதிப்பு, லிவர் டிசீஸு, பேன்க்ரியாஸ், இந்த இன்சுலின் சுரக்கிறதுல வரக்கூடிய விஷயங்கள், மூளையில் நடக்கக்கூடிய பலவிதமான சேஞ்சஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸு, இது எல்லாத்துக்குமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ரெமிடியாக இருக்குது. நம்ம சரியாகுது இல்லைன்றதெல்லாம் விட்டுட்டு நமக்கு அதனால் தொந்தரவு இல்லாமல் இருக்குன்னாவே அது சக்ஸஸ் தான். இப்போ இந்த காலையில் வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய சித்தர்கள் காலத்திலிருந்து பின்பற்றி வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படி தான் சொல்லணும் நம்ம. அது நம்ம நவீன கால அறிவியல் நடுவில் கொஞ்சம் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னதுனால நம்ம அந்த பழக்கத்தையே விட்டுட்டு தீபாவளி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே இப்போ பெரிய விஷயமாக மாறிடுச்சு. அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, காலையில் என்னால் 1/2 மணி நேரத்தை வாரத்துக்கு ஒரு நாள் கூட 1/2 மணி நேரம் என்னால் ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் தான் இப்போ 50 வயசில் இருக்கவங்களே கூட எண்ணெய் தேய்ச்சி எப்போயாவது குளிச்சிருக்கீங்களான்னு கேட்டாக்கா யோசனை பண்ணி சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய கண்டிஷன் இருக்குது. காரணம் இப்போ இருக்கக்கூடிய மீடியாக்கள். நம்ம மீடியாவில் செலவு பண்ணுற டைமை கூட நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இல்லை. இது ரொம்ப வருத்தத்தக்கமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இப்போ இந்த அவசர காலத்தில் நம்மளுடைய உடல் சூடு அப்படின்றத எப்படி குறைக்கிறது? ஏன்னா உடல் சூடு தான் மிக முக்கியமான காரணங்கள். பல விதமான வியாதிகளுக்கும் உடல் சூடு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதே போல் இப்போ ஒரு ஆட்டோ கூட எடுத்துக்கோங்களேன். அதாவது இப்போ கார் இருக்குது, பைக் இருக்குது. இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சுன்னா சீஸ் ஆகிடுது. உங்களால் மேற்கொண்டு வண்டி ஓட்ட முடியல. அதுக்கு பாருங்கள், ஆயில் லெவல் குறைஞ்சி போச்சுன்னா இன்ஜின் ஹீட் ஆகி இன்ஜினே சீஸ் ஆகிடுது. ஆனால் காருக்கோ பைக்குக்கோ நம்ம வச்சுருக்க மற்ற வாகனங்களுக்கோ கரெக்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணணும். இத்தனை 1000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணணும், இத்தனை நாளுக்கு ஒரு தடவை இவ்வளோ மாதங்களுக்கு ஒரு தடவை நான் ஆயில் சர்வீஸ் பண்ணணும்னு கரெக்டாக கொண்டு போய் அதை சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டு அதுக்கு 10,000 15,000 செலவு பண்ணி நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம வண்டிக்கு நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் தீபாவளிக்கு ஒரு நாளாவது பண்ணுங்கப்பான்னாக்கா அதை கூட நம்மளால் பண்ண முடியல. அதுதான் ரியல் ஃபேக்டாக இருக்குது. சரி, உங்களால் முழுசாக தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியல, அட்லீஸ்ட் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு என்ன தான்ப்பா பண்ணலாம்? எனக்கு டைமே இல்லை, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது, நிதானம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டெக்னிக்கையாவது ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, நம்மளுடைய நாபின்றது தொப்புள், அம்பிளிக்கல். இதுதான் அம்மா கூட கருவாக இருக்கும்போது நமக்கு ஒரு தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறோம் இல்லையா? தொப்புள் கொடி மூலமாக தான் நமக்கு அனைத்து சத்து பொருட்களும் அம்மா கிட்ட இருந்து கர்ப்பப்பையில் நாம் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு வாயில்.
அதில் வந்து நம்ம எண்ணெய் அப்ளிகேஷன் பண்ணும்போது இது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்குதுன்றதை நானே உணர்ந்திருக்கேன். நம்மளோட பேஷண்ட்ஸும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்க இப்போ ஐடியில் இருக்கவங்க, மற்ற டீச்சிங் ஸ்டாஃப்ஸு எல்லாருமே பார்த்திங்கன்னா, நிறைய நேரம் இப்போ முக்கியமாக டிரைவர்ஸ் உட்காந்தே ஓட்டி மேக்ஸிமம் டிரைவர்ஸ்க்கும் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் பார்க்கும்போது பார்த்தோன்னா நிறைய பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதை வெளியே சொல்கிறதுக்கே கூட கஷ்டப்படுறாங்க. 2-3 தடவை சர்ஜரி பண்ணி க்யூர் ஆகாத பைல்ஸ் பேஷண்ட்டு கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கே கூட அது மாதிரி நிறைய பேர் இப்போ என்னோடய பேஷண்ட்ஸே எவ்வளவோ பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் தொப்புளில் ஒரு 10 சொட்டு விளக்கெண்ணெய் நைட்டில் படுக்கும்போது 10 சொட்டு மட்டும் விட்டு கிளாக் வைஸாக ஒரு 15 தடவை, ஆன்டி கிளாக் வைஸாக ஒரு 15 தடவை. ஏன்னா தொப்புளை சுற்றி நிறைய வர்மங்கள் இருக்குது. நீங்கள் வர்மா பாயிண்ட்டையும் ஸ்டிமுலேட் பண்ண மாதிரி ஆகும். அதே மாதிரி தொப்புளில் எண்ணெய் வைக்கிறதன் மூலமாக உங்களுடைய குடல் பகுதிகளும் நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதையாவது செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அவர் 20 நாளில் திரும்ப வந்து, சார் நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட் அருமையாக இருக்குது, இன்டர்னல் மெடிசன்ஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு இந்த தொப்புள் ட்ரீட்மெண்ட்டும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் அவர் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்னுடைய லைஃப்பில் இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ இளநரை மாறணும், அதுவும் வந்து உடல் ஹீட்டு வந்து ஒரு மிக முக்கியமான காரணம். எல்லாத்துக்குமே இந்த வளர்சிதை மாற்றம் அப்படின்ற மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ இளநரை மாறணும் அப்படின்னாலும் தொப்புளை சுற்றி, அதாவது தொப்புளுக்குள்ளே ஒரு 15 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு ஆன்டி கிளாக் வைஸ் 15 தடவை நீங்கள் வந்து அதை தடவி ஊட்டிங்கனாவே போதும். தொப்புளுக்குள்ளே விரலை வச்சு அழுத்தம் கொடுக்காம அந்த சைடில் மட்டும் ஜென்டில் மசாஜ் பண்ணி விட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடி கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பிறப்பு கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இதை வந்து இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே பண்ணுறாங்க. ஓஜி படித்த டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் வந்து தொப்புளை சுற்றி வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறத வந்து இப்போ நிறைய டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிறப்பு, குழந்தையின்மையினால் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த தொப்புளில் விளக்கெண்ணெயை விட்டு ஜென்டிலாக ஒரு 30 தடவை கிளாக் வைஸ், 30 தடவை ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி பண்ணும்போது கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் ஆகுது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கரெக்ட் ஆகுது. அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் பெயின் வர்றவங்க அவங்களுக்கும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ்லாம் கிடையாது பெயின் குறைக்கிறதுக்கு. இந்த மாதிரி வயிற்று வலி வந்துச்சுனாவே எனக்கே நிறைய எங்கள் பாட்டி வந்து பண்ணி விட்ருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால வயிற்று வலி, அந்த டைமில் இப்போ அஜீரண கோளாறோ மற்ற காரணங்கள்னாலேயோ வயிற்று வலி வர்றதுனாலும் இந்த தொப்புளை சுற்றி எண்ணெய் தடவுறது ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட்டாக இருந்திருக்கு. அதை நானே அனுபவிச்சிருக்கேன். பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய பெயினுக்கு இது அருமையான ட்ரீட்மெண்ட்டு. அதே மாதிரி மோஷன் சிக்னஸ், காலையில் எழுந்திரிச்சு மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து தொப்புளில் ஒரு 15 சொட்டு எண்ணெயை விட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும். உள்ளே வெளியே 2 பக்கமும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 15 தடவை பண்ணிவிட்டு படுத்துட்டாங்கன்னா அருமையாக காலையில் எந்த வித தொந்தரவும் இல்லாமல் மோஷன் ஃப்ரீயாக போகிறத நீங்கள் பார்க்க முடியும். மனநோய்னா ஒரு பரபரப்பாக, ஒரு டென்ஷனாக, எப்போ பார்த்தாலும் இரிட்டேட்டிங்காக, மனநோய்னாக்கா சட்டையை கிழிச்சிக்கிட்டு தான் தெரியணுன்றது இல்லை. நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்காமல் சண்டைக்கு வர்றவங்களே ஒரு கண்டிஷனில் பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்ட்ரெஸ்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆன்சைட்டியில் வர ஒரு டென்ஷனில் தான் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் வரக்கூடிய மனப்பதட்டம், ஒரு வகையான எரிச்சலான ஒரு உணர்வு, எதுக்கெடுத்தாலும் புரிஞ்சிக்காமல் சண்டை போடுறது, இந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் கூட 15 சொட்டு நைட் படுக்கும்போது, இப்போ ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் பண்ணி விடலாம், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் பண்ணி விடலாம். இதனால் அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 15 சொட்டு எண்ணெயை விட்டு நல்லா தடவிட்டு வந்தீங்கன்னாவே சூப்பரான அருமையான எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ஸோ நண்பர்களே, இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு உங்களால் முடியல அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரி தொப்புளில் ஒரு 15 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு 2 பக்கமும் ஆன்டி கிளாக் வைஸ் 2 பக்கமுமே வந்து 15 தடவை ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். நீங்களே உங்களுடைய நோய்த்தன்மை விலகிறத ஒரு 20 நாளில் உணர முடியும். கட்டாயம் இதை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ராஜ உறுப்புகள்னு சொல்கிற மூளை, கல்லீரல், இதயம், சிறுநீரகம், கணையம், இது எல்லாமே ஸ்ட்ரென்த்தன் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் எப்படி ரிசல்ட் இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.